கிருபை எதற்காக? மனம் போன போக்கில் போய் பாவம் செய்துவிட்டு, பாவத்தை இந்த ஒரு விசை மன்னியும் என்று பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அல்ல, பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே தேவனால் கிருபை அருளப்படுகிறது. துணிகரமாய் தவறு செய்துவிட்டு தயவாய் மன்னியும் என்று கெஞ்சுவதற்காக அல்ல, தவறு செய்யாமல் தேவனுக்காக தரமான வாழ்க்கை வாழ்வதற்காகவே தேவனால் கிருபை அருளப்படுகிறது. இஷ்டம்போல் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இனி என் இஷ்டப்படி வாழ மாட்டேன் என்று வருந்தி நிற்பதற்காக அல்ல, தேவனுக்கு இஷ்டமானபடி வாழ்ந்து தேவனை நிரூபித்துக் காட்டவே தேவனால் கிருபை அருளப்படுகிறது. விரும்பதகாத காரியங்களைச் செய்துவிட்டு தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டேன் என தேவனிடம் மனம் வருந்தி வேண்டி நிற்பதற்காக அல்ல, தேவன் விரும்புவதை செய்து அவரை பிரியப்படுத்தி வாழவே தேவனால் கிருபை அருளப்படுகிறது. இயேசு நம் பாவத்திற்காக இரத்தத்தைச் சிந்தி பாவத்தை மன்னித்து விட்டார். இனி எத்தனை முறை பாவம் செய்தாலும் தவறில்லை, பரலோகம் உண்டு, நரகம் கிடையாது எனும் கிருபை உபதேச ஊழியர்களைக் குறித்து கவனமாயிருங்கள். பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். யோனா 2:8. ரிவைவல் ராபர்ட்.